எவ்ரியான். நம்ம இன்னைக்கு நம்ம செவன்த்ல செகண்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்திருந்தோம். அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம பார்க்குற டாபிக் மாநில அரசு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி வந்திருக்கும். அதுல சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறவங்கள சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா யாருன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற சட்டமன்ற பேரவைக்கான மக்களின் பிரதிநிதி தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதி. இருந்தாலும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குதானே? ஓகே. ஸோ ஜார்ஜ் கோட்டையை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா அதுதான் பிரிட்டிஷால இந்தியால கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னா ஜார்ஜ் கோட்டை. அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்க இருக்குன்னா வந்து பார்த்தோம்னா சென்னையில இருக்கு. அந்த சென்னையில உள்ள அந்த ஜார்ஜ் கோட்டை தான் இப்போதைக்கு சட்டமன்ற பேரவையாவும் தலைமை செயலகமுமா அங்க இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா 29 ஸ்டேட் 7 யூனியன் பழைய புக்ல கொடுத்திருப்பாங்க. வர்ஷா உங்களோட ஆடியோவை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சோ ஜார்ஜ் கோட்டை தான் வந்து சட்டமன்ற பேரவையாவும் இருக்கு, தலைமைச் செயலகமுமா இருக்கு. சட்டமன்றத்துல நம்மளுக்கு இப்ப இருக்கிறது வந்து கீழவை மட்டும்தான். நம்ம இந்தியால 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி வந்து இருக்கு. நம்ம ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 வகையான அரசாங்கம் இருக்கும். ஒண்ணு மத்திய அரசு, இன்னொன்னு மாநில அரசு. மத்திய அரசோட கேபிட்டல் வந்து டெல்லியில இருக்கு. மாநில அரசோட கேபிட்டல் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஒரு இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டையே வந்து நடத்துறாங்க. அதை தான் வந்து கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்றோம். நம்ம நாட்டுல நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பு தான் வந்து இப்போதைக்கு இருக்கு. மக்களாட்சினா உங்களுக்கே தெரியும், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யற ஆட்சி. இந்த இடத்துல மக்களாட்சின்னு சொல்றாங்கன்னா நம்ம தான் பிரதமரா இருக்கட்டும், சிஎம்மா இருக்கட்டும், நம்மளோட ஓட்டு மூலமா அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நமக்கு தான் அந்த முழுமையான பொறுப்பும் வந்து இருக்கு. அதனாலதான் வந்து மக்களாட்சின்னு சொல்றாங்க. நாடாளுமன்றம் அப்படின்னா வந்து மத்தியில இருக்க பார்லிமெண்ட் தான் வந்து நாடாளுமன்றம். அங்கேயும் வந்து பார்த்தோம்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள் தான் மக்களவையில் இருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டேட்ல வந்து நம்ம இந்திய நாட்டுல 2 வகையான அரசாங்கம் இருக்கு. ஒண்ணு மத்திய அரசு, ஒண்ணு மாநில அரசு. ரெண்டுமே சேர்ந்து அவங்களோட எல்லா அதிகாரத்தையும் வந்து பகிர்ந்துதான் வந்து ஒரு நாட்டையே வந்து ஆட்சி பண்றாங்க. அதுதான் கூட்டாட்சி முறைன்னு சொல்றோம். நம்ம நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் வந்து கொண்டிருக்கு. மாநிலங்களுக்குன்னு தனி அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் வந்து பார்த்தோம்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ வந்து நம்ம செலக்ட் பண்றோம். இதே பார்லிமெண்ட்ல நம்ம செலக்ட் பண்றவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து எம்பின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டேட்ல இருக்கவங்க எம்எல்ஏ, சென்ட்ரல்ல இருக்கவங்க வந்து எம்பி. சோ இந்த சட்டமன்ற உறுப்பினரை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறோம், எப்படி வந்து எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க எப்படி வந்து உருவாக்குறாங்க, அவங்களுக்கு எலெக்ஷனா இல்ல எக்ஸாமான்னு பார்த்தா எலெக்ஷன்னா மக்களாகிய நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருந்தா நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிள். அவங்கள செலக்ட் பண்ற தகுதி நம்மள்ட்ட வந்து இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையை வச்சு ஒவ்வொரு பிரிவா வந்து பிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து தொகுதி இல்லைன்னா பகுதின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அதுதான் வார்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருந்து ஒரு தலைவர் வந்து எலெக்ஷன் அப்போ நிப்பாங்க. அதுல நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள ஓட்டு போடுவோம். அதுல யாரு ஹையஸ்டா வந்து ஓட் வாங்கியிருக்காங்களோ அவங்களதான் வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏவா வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்ணுவாங்க. சோ இதே போல ஹோல் தமிழ்நாட்டிலையும் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அதிகப்படியான எம்எல்ஏவா இருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரா வந்து பதவியில இருப்பாங்க. சோ இவங்களுக்கான எலெக்ஷன் இது நடத்துறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். எதுக்கு இந்த இடத்துல இந்திய தேர்தல் ஆணையம் தனியா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு தனியா இருக்கு. அந்த மாநில தேர்தல் ஆணையத்துல யார் யாருக்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புல உள்ள எலெக்ஷனை கண்டக்ட் பண்றவங்க தான் வந்து பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம். அதே இந்திய தேர்தல் ஆணையங்கிறவங்க
சட்டமன்றம், பாராளுமன்றம் இது ரெண்டுக்குமான எலெக்ஷன் நடத்துறவங்க தான் இந்திய தேர்தல் ஆணையம். அந்த உள்ளாட்சி அமைப்புல அன்னைக்கு சொன்ன மாதிரி கிராமம் நகரம்னு ரெண்டா பிரிப்பாங்க. அந்த கிராமத்துல வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, வில்லேஜ் யூனியன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே வந்து நகரத்துல வந்து பார்த்தோம்னா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சின்னு வரும். ஸோ அவங்களுக்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்றவங்க தான் வந்து பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னா எம்எல்ஏ, எம்பி இவங்களுக்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்றதுதான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லப்படக்கூடிய இந்த எம்எல்ஏக்கான எலெக்ஷனை நடத்துறவங்க யாரு அப்படின்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுல எந்த கட்சியை சேர்ந்த தலைவர் வந்து அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவரை ஃபர்ஸ்ட் கவர்னர் கூப்பிடுவாங்க. அந்த கட்சியோட தலைவர் அவரோ இல்ல அவரால வேற யாராவது ஒரு பேரை சொன்னாங்கன்னா அவங்களோ யாரோ ஒரு ஆள் தான் வந்து பார்த்தோம்னா சிஎம்மா இருப்பாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா மோஸ்டா சிஎம்மா வந்து ஆயிருக்காங்க. இதுல வந்து பெரும்பான்மை கட்சி எந்த கட்சியா இருக்காங்களோ அதான் ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரும்பான்மை கட்சிக்கு கீழே, அதாவது அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்க முதல் கட்சி ஆளும் கட்சியா இருக்கும். அவங்களுக்கு கீழே உள்ளவங்க தான் வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆளும் கட்சி தவிர வேற எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் தான். சோ இந்த முதலமைச்சரை வந்து யாரு நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் வந்து பார்த்தோம்னா நியமிப்பாரு. அந்த ஆளுநரை யாரு நியமிப்பாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. இந்த ஆளுநருக்கு 5 வருஷம் தான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கான பதவிக்காலம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பாரு, ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பாரு. இந்த முதலமைச்சரும் ஆளுநரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து அமைச்சர்களா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அமைச்சரவை தான் வந்து பார்த்தோம்னா மந்திரி சபை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மாநில அரசு அப்படின்னாவே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இது மூணையும் உள்ளடக்கியதுதான் மாநில அரசு. மறந்துடக்கூடாது, மாநில அரசுனா அது எதை உள்ளடக்கியதுன்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க சேர்ந்தவங்க தான் மாநில அரசு. இந்திய குடியரசுத் தலைவர் தான் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆளுநரை வந்து நியமிப்பாரு. அடுத்து என்ன பார்த்தோம்னா வந்து இப்போ நீ கவர்னரா ஆகணும் அப்படின்னா உனக்கு என்னென்ன தகுதிகள் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இந்திய குடிமகனும் 35 வயசு உள்ளவங்க நிறைவடைஞ்சவங்களா இருக்கணும். நல்ல நிலைமையில இருக்கணும், அதாவது பிசிக்கலாவும் மென்டலாவும் நல்ல மைண்ட் செட்டோட இருக்கணும். கவர்மெண்டோட சம்பளம் எதுவும் வாங்கக்கூடாது. அதுவே சிஎம் ஆகணும்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்து 1921 எலெக்ஷன் நடந்த போயிலேருந்து 1986 வரைக்குமே தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா 2 வகையான சட்டமன்றம் இருந்தது. அதனால அது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈரவை சட்டமன்றம்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒண்ணு கீழவை, இன்னொன்னு மேலவை. இந்த மேலவையும் கீழவையும் தான் 1921 இருந்து 1986 வரைக்குமே வந்து இருந்தது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா கீழவையில உள்ள உறுப்பினர்கள் மக்களால நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மேலவையில உள்ள உறுப்பினர்கள் மக்களால நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. இது ரெண்டும் தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இதே போலதான் பாராளுமன்றத்திலையும் பார்லிமெண்ட் அப்படின்னு சென்ட்ரல் லெவல்ல வந்து சொல்லுவோம். அங்கேயும் பார்த்தோம்னா வந்து லோக்சபா, ராஜ்யசபா அதாவது மக்களவை, மாநிலங்களவைன்னு இருக்கும். மக்களவைன்னு சொல்லக்கூடிய இந்த லோக்சபால நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுவோம். அதே மாநிலங்களவைன்னு சொல்ற ராஜ்யசபால நம்ம டைரக்டா ஓட்டு போட மாட்டோம். அப்போ 1986 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஈரவை சட்டமன்றம்னு சொல்லக்கூடிய மேலவையும் இருந்துச்சு, கீழவையும் இருந்துச்சு. 1986 நவம்பர் 1 தான் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல அவரு மேலவைங்கிற ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அதை தூக்கி இருப்பாங்க. சோ அதுக்கப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மள்ட்ட கேவை மட்டும்தான் இருக்கு. இது எதுக்காக இப்ப சொன்னா முதலமைச்சர் ஆகணும்னா அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருப்பான் 25 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருப்பான். அந்த 25 வயசு உறுப்பினர் நிறைவடைஞ்சிருக்கணும்னா நீ வந்து கீழவையில இருந்து ஒரு உறுப்பினரா இருந்தாதான் உனக்கு 25 வயசு. அதே மேலவையோட உறுப்பினரா இருந்தனா நீ 30 வயசு கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நீ வந்து சிஎம் ஆக எலிஜிபிள். அப்போ ஆளுநர் அப்படின்னா 35 வயசு முடிஞ்சிருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், வாழ்க்கையில சிறந்த நிலைமையில இருக்கணும், எந்த விதமான வருவாய் தர்ற ஒரு அரசு பதவியிலேயே இருக்கக்கூடாது. அதே முதலமைச்சர்னா 25 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும், எப்போ சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா. ஒருவேளை நீ சட்ட மேலவைங்கிற உறுப்பினரா இருந்தனா 30 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும். இப்போதைக்கு வரைக்கும் இந்தியால 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் ஈரவை இருக்கு. மத்த எல்லா ஸ்டேட்லயுமே ஒரே ஒரு அவை தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கே பார்த்திருப்போம் இதுவரை. எழுதாதவங்க நோட் பண்ணிக்கோங்க.
28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். புக்ல தப்பா இருந்தா மாத்திக்கோங்க. இந்திய தேர்தல் ஆணையம்னா எதுக்கு, தமிழக மாநில தேர்தல் ஆணையம்னா எதுக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல புக்ல இந்திய தேர்தல் ஆணையம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மாநில தேர்தல் ஆணையம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நீங்க பக்கத்துலயே நோட் பண்ணிக்கிட்டாதான் ரெண்டுக்கும் வந்து தெளிவா படிக்க முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்னா எம்பின்னு போட்டுக்கோங்க, சட்டமன்ற உறுப்பினர்னா எம்எல்ஏன்னு போட்டுக்கோங்க. மாநில அரசு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன மொழியிட்டு ஞாபகம் வந்துருன்னா, மாநில அரசு அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா மாநில அரசு. 6 ஸ்டேட்ல மட்டும்தான் ஈரவை சட்டமன்றம் இப்போதைக்கு இருக்கு. நம்ம முதல் எலெக்ஷன் தமிழ்நாட்டுல 1921 நடந்தது. அதே 1921 ஈரவை தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தது. அது 1986 வரைக்குமே ஈரவையா தான் இருந்தது. 1986 நவம்பர் 1 தான் வந்து எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல இந்த ஈரவையில மேலவையை வந்து தூக்கிட்டாங்க. மேலவைனா மக்களால வந்து நேரடியா ஓட்டு போட முடியாது. அதே வந்து பார்த்தோம்னா கீழவைனா மக்கள் தான் நேரடியா ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்த்திருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆளுநரோட பணிகள் என்ன, அதான் வந்து பார்க்க போறோம். ஒரு மாநில சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா தான் வந்து ஆளுநர் வந்து செயல்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டோம், மாநில அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே சட்டமன்றமா இருக்கட்டும், நிர்வாகம், சட்டமன்றம்னாவே நிர்வாகம் தான். அதுல ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா தான் வந்து ஆளுநர் வந்து இருப்பாரு. மாநில நிர்வாகத்துறையோட தலைவராகவும் அவர் தான் வந்து இருப்பாரு. நிறைய அதிகாரங்கள் அவருக்குன்னு இருக்கு. மாநில அரசாங்கத்தோட பேரால என்ன முடிவு எடுத்தாலும் அது ஆளுநரோட பேரை வச்சுதான் நம்மளால வந்து எடுக்க முடியும். மாநில அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராகவும் அவர் இருக்காரு. மாநில சட்டசபையால் இயற்றப்படும் அனைத்து சட்டமும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் போன்றவரையும் ஆளுநரை நியமிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்னர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மாநில சட்டமன்றத்தோட ஒரு பகுதி தான் வந்து பார்த்தோம்னா இந்த கவர்னர். இவர் தான் நிர்வாகத்துறையோட தமிழ்நாட்டுக்கான ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான தலைவரா இருக்கிறது யாருன்னா வந்து கவர்னர் தான். அப்போ அவர் தான் தலைவர்னா அவரோட பேரளவுல மட்டும்தான் வந்து அந்த ஸ்டேட்டோட அதிகாரமும் அவர் கீழே வந்து இருக்கும். இதுல மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராகவும் அவர் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இது 2024 வரைக்கும் தான் வந்து வேந்தர். இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் நியூஸ்ல அப்டேட்டா இருந்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு முதலமைச்சர் தான் மாநிலத்தோட அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தரா இருக்கிறாரு, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருந்து இந்த மசோதா வந்து அனுப்பியிருந்தோம். இதுக்கான தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றம் வந்து ரீசெண்டா சொல்லியிருப்பாங்க. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராவும் முதலமைச்சர் தான் போயிருக்காங்க. சோ அது ஆளுநர் கிடையாது. 2024 வரைக்கும் தான் ஒரு யூனிவர்சிட்டியோட வேந்தரா ஆளுநர் இருந்தாரு. பக்கத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. அதே லாஸ்ட் லைன்ல கொடுத்திருப்பாங்க, அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரையும் ஆளுநர் தான் நியமிக்கிறாருன்னு கொடுத்திருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த துணைவேந்தர்களோட யாரு ஆளுநர் மட்டுமா, இல்ல தேர்தல் குழுவும் அரசு, தமிழ்நாடு அரசும் அது மூலமா வந்து ஈடுபடுறாங்க. கவர்னருக்கு மட்டுமே உள்ள அந்த உரிமை இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்களோட வேந்தரா இருக்கிறது சிஎம். துணைவேந்தர்களை நியமிப்பதுல தமிழ்நாடு அரசுக்கும் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க இப்போதையில இருந்து 2025ல இருந்து. இந்த புக்ல இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாநிலத்தை பொறுத்தளவுல ஒரு பேருக்கு சும்மா பேரு மட்டும்தான் கவர்னர், மத்த எல்லாமே பண்றது சிஎம். ஓகேயா? அதே போலதான் வந்து பார்த்தோம்னா மத்திய அரசுலயும் பேரளவுக்கான தலைவர் தான் வந்து குடியரசுத் தலைவர். மத்தபடி எல்லாத்தையும் செய்யறது யாருன்னா வந்து பிரதம மந்திரி தான் வந்து செய்வாங்க. அப்போ பெயர் அளவுல மட்டும்தான் தலைவர் அப்படின்னா ஆளுநர். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு மாநிலத்துல. பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. இதே சென்ட்ரல் அளவுல மத்திய அரசு எடுத்துக்கிட்டோம்னா பெயரளவுக்கான தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதே உண்மையான தலைவர் யாருன்னா வந்து பிரதம மந்திரி. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதான் மாநில நிர்வாகத்துறையில பெயரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார்.
மாநில நிர்வாகத்துறையோட உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார். முதலமைச்சர் அந்த அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்கிறார். சோ முதலமைச்சர் தான் ஆளுநரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் பதவி பிரமாணம் பண்ணதுக்கு அப்புறமா அமைச்சர்கள் ஒவ்வொரு துறைக்கும் இவங்க வரலாம்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. இதுல முக்கியமான பங்கு முதலமைச்சருக்கு தான் இருக்கு. அவர் கவர்னரோட சேர்ந்து கன்சல்ட் பண்ணி தான் வந்து எந்தெந்த மினிஸ்டர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வந்து சொல்லுவாங்க. சோ அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வகுக்கிறார். சோ இந்த இடத்துல அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். அப்படின்னா இப்போ ஒரு 34 அமைச்சர் இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல இருக்காங்க. அந்த 34 அமைச்சர்ல ஏதோ ஒரு அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையா தப்பு பண்ணாலும் மொத்த அமைச்சரவையும் வந்து பதவி விலகணும். மொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதுன்னா அப்போ அந்த முதலமைச்சரும் வந்து பதவி விலகணும். அதுக்கான அர்த்தம் தான் இது. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக இருக்காங்க. அப்ப யாராவது நீங்க தப்பு பண்ணாங்க மினிஸ்டர்னா அது சட்டமன்றத்துல வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சட்டமன்றம் அந்த அமைச்சரவையும் சரி அந்த கட்சியோட தலைவரா இருக்கிற சிஎம்மும் சரி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பதவி விலகிடணும் உடனடியா. அததான் வந்து கூட்டு பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆள் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நிறைய எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அதுதான் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்பாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து முதலமைச்சருக்கு கீழே ஒரு குரூப்பா வந்து இருக்காங்க. மக்களோட நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் இவங்க தான் வந்து முதலமைச்சருக்கு கீழே வந்து இருந்து வகுத்து தர்றாங்க. அரசாங்கத்துல சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்ற 3 பிரிவுகள் உள்ளன. சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. சோ சட்டமன்ற நம்ம ஒரு அரசாங்கம்னு நம்ம ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டோம்னா அதை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். இந்த சட்டமன்றத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டப்பேரவைன்னு சொல்லப்படுகிற அந்த கீழவையில என்னென்ன சட்டங்கள் வந்து மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து இயற்றுவாங்க. அதே நிர்வாகத்துறைனா அந்த ஆட்சிக்கு அந்த செயல் திட்டத்துக்கு கொண்டு வருவாங்கல்ல, டிஎன்பிஎஸ்சி ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபும் கூட நிர்வாகத்துறை கீழே தான் வருவாங்க. அதே நீதித்துறைனா அந்த சட்டத்தை கரெக்டா தப்பா எங்கங்க அதை கொண்டு போய் கரெக்டா கொண்டு போறாங்களா இல்லையான்ட்டு அதுக்கான நீதி நிலைநாட்டுறதுதான் வந்து இந்த நீதித்துறை. நல்லா புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தை 3ஆ பிரிக்கணும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. சட்டமன்றம் மக்களுக்கு இப்போதைக்கு இந்த சட்டம் தேவை அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரும். நிர்வாகத்துறை அது எல்லா மக்கள்கிட்டையும் போய் கொண்டு சேர்க்கறது தான் நிர்வாகத்துறையோட வேலை. நீதித்துறை இந்த சட்டம் கரெக்டா தப்பா இல்ல ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ல பண்ணலாமா, இந்திய அரசியலமைப்பு இது மீறுதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுதான் வந்து பார்த்தோம்னா நீதித்துறை. இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் பார்த்தோம். கவர்னர் தான் வந்து பார்த்தோம்னா மாநில சட்டமன்றத்தோட கண்டிப்பா ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா இருக்கிறாரு. எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருந்தாலும் ஒரு பெயரளவுக்கான தலைவரா தான் அவர் இருக்காரு. உண்மையான அதிகாரம்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் கூட மாநிலத்துக்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. அவங்கள டிஎன்பிஎஸ்சியோட தலைவர், மெம்பர், அதே போல மாநில தலைமை தேர்தல் ஆணையர், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கிடையாது, மாநில தலைமை தேர்தல் ஆணையர். அதுக்கப்புறமா அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் வந்து பார்த்தோம்னா இப்ப 2 பேருமே வந்து தமிழக அரசும் சரி கவர்னரும் சரி சேர்ந்துதான் வந்து இப்போ அவங்கள நியமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தரா வந்து இருக்கிறது யாருன்னா சிஎம் தான். ஒவ்வொரு அமைச்சரும் தனிப்பட்ட முறையிலையும் சரி கூட்டாவும் சரி எப்படி மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். சோ இந்த அமைச்சர்களுக்கான வேலை என்னன்னா மாநில மக்கள் நலனுக்கான திட்டத்தையும் கொள்கைகளையும் வகுக்கிறது தான் இவங்க வேலை. அரசாங்கத்தை வந்து 3ஆ பிரிக்கலாம். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இதுல வந்து பார்த்தோம்னா சட்டமன்றத்தோட வேலை என்னன்னா சட்டங்களை இயற்றுவாங்க. நிர்வாகத்துறையோட வேலை என்னன்னா சட்டங்களை நிலைப்படுத்துவாங்க. நீதித்துறை வந்து சட்டங்களை செயல்படுத்துறது நிர்வாகத்துறை. அதே சட்டங்கள்ல நிலைநாட்டுறதுதான் வந்து பார்த்தோம்னா நீதித்துறை. இந்த நீதித்துறை அப்படின்னா வந்து பார்த்தோம்னா மாநில அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர் நீதிமன்றம். இதே ஒரு மத்திய அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருந்தா அது உச்ச நீதிமன்றம் சொல்லப்படக்கூடிய சுப்ரீம் கோர்ட். பக்கத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. மாநில அளவு அப்படின்னு சொல்றப்போ உயர் நீதிமன்றம், இங்கிலீஷ்ல ஹைகோர்ட், இங்கிலீஷ்லயும் நோட் பண்ணிக்கோங்க. மாநில அளவுல மிகப்பெரிய இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளேயே நீ ஹையஸ்டா எங்கேயாவது உனக்கு நீதி வேணும் போய் கேட்கணும்னா அதுல ஒரு உயர்ந்தபட்ச அமைப்புனா மாநிலத்துக்குள்ள உயர் நீதிமன்றம் தான். இல்ல உயர் நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பே நீ சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இந்திய அளவுல போறதுன்னா இந்திய அளவுல மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அப்போ மாநில அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர் நீதிமன்றம்.
ஹைகோர்ட் இங்கிலீஷ்ல. பக்கத்துல எழுதிக்கோங்க. இந்திய அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உச்ச நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றம் சுதந்திர தன்மையோட செயல்படுது. ஸோ கோர்ட் அப்படின்னா வந்து யாரோட ஆர்டருக்குமோ இல்லை யாருக்கோட பயந்துகிட்டோ அப்படிலாம் வந்து செயல்படக்கூடாது. இந்திய அரசியலமைப்புல அவங்களுக்குன்னு ஒரு தகுதிகள் கொடுத்திருப்பாங்க, என்னென்ன எப்பப்ப பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தன்மையோட அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா யாருக்கும் பயப்படாம தான் வந்து செயல்படுவாங்க. இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு. நம்ம மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கான உயர்நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட் சென்னையில வந்து இருக்கு. இதோட கிளை நீதிமன்றம் வந்து பார்த்தோம்னா மதுரையில இருக்கு. இதையே நோட் பண்ணிக்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை மதுரையில இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. மேல பார்த்தோம்ல, அமைச்சர் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர்னு. அதுக்கு பக்கத்துல ஆர்டிகல் 164 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இந்திய அரசியலமைப்புல விதி 164 தான் இந்த விதியை வந்து சொல்லியிருப்பாங்க. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர்ங்கிறது இந்திய அரசியலமைப்புல விதி 164 இருக்கு. பக்கத்துலயே விதி 164 எழுதிக்கோங்க. மாநில அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பா இருக்கிறது உயர்நீதிமன்றம். அதே இந்திய அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உச்ச நீதிமன்றம். உயர்நீதிமன்றமா இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும் சுதந்திர தன்மையோட தான் செயல்படணும். இந்திய அரசியலமைப்புலையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பா ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்ட்டு. அது போல நம்ம ஸ்டேட்லயும் இருக்கு. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பார். நம்ம ஹைகோர்ட்ல ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீதிபதியும் இருப்பாங்க. உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இப்போ இங்க நீதிபதிகள் ஒரு 30 பேர் இருக்காங்க, இல்ல 20 பேர் இருக்காங்க, இல்ல 10 பேர் இருக்காங்கன்னா இதே நம்பர்ல தான் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த நீதிபதிகளோட கவுண்டிங் வந்து மாறும். குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாரு, ஆளுநரால கிடையாது. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆளுநர் தலைமை வழக்குரைஞரை தான் வந்து நியமிப்பாரு. அதுவே தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. மாநிலத்தோட தலைமை வழக்குரைஞரை நியமிப்பதுதான் ஆளுநர். மாநிலத்தோட தலைமை நீதிபதியை நியமிப்பது குடியரசுத் தலைவர். அந்த தலைமை நீதிபதிக்கு 62 வயது ஆகுற வரைக்கும் அந்த பதவியில வந்து இருக்கலாம். எங்க உயர் நீதிமன்றத்துல. அதுவே சுப்ரீம் கோர்ட்னு சொல்லப்படக்கூடிய உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் 65 வயசு ஆகுற வரைக்கும் அந்த பதவியில இருக்கலாம். பக்கத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவிக்காலம் 62 வயசு வரைக்கும் தான் வந்து இருப்பாங்க. அதே உச்ச நீதிமன்றம்னா 65 வயசு ஆகுற வரைக்கும் அந்த பதவியில அவங்க வந்து இருக்கலாம். உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளன. அவை எவ்வித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றன. அவை மட்டுமல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்களும் உள்ளன. அவை திருமணம் குடும்பம் தொடர்பாக சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன. ஸோ உயர்நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. உயர்நீதிமன்றங்கிறது மொத்த ஸ்டேட்டுக்குமானது. அது இல்லாம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மாவட்ட அளவுல வந்து நீதிமன்றமும் இருக்கு, தீர்ப்பாயங்களும் இருக்கு. அதுவும் பார்த்தோம்னா எந்தவித சார்பும் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்குறத மட்டும்தான் வந்து நோக்கமா வந்து கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப நல நீதிமன்றங்களும் இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா திருமணம் இல்லைன்னா குடும்பம் சம்பந்தமான ஏதாவது சச்சரவு வந்துச்சுன்னா இந்த குடும்ப நல நீதிமன்றத்துல போய் நம்ம வந்து தீர்த்து வச்சுக்கலாம். இதுதான் அந்த லெசன்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதோட பாட சுருக்கத்துல வந்து பார்த்தோம்னா இந்தியால 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம்னு கொடுத்திருப்பாங்க. 29ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 28 மாநிலமா மாத்திக்கோங்க. 7 யூனியன் பிரதேசம்னு கொடுத்திருந்தாங்கன்னா 8ன்னு மாத்திக்கோங்க. கரெக்டா இருக்கவங்க அதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இந்தியா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு தனித்தனி சட்டமன்றங்களை வந்து கொண்டுள்ளது. மாநில அரசு அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குழுவை உள்ளடக்கியதுதான் மாநில அரசு. மாநில அரசோட தலைவர்னு கேட்டா வந்து கவர்னர். அவர் வந்து பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு குடியரசுத் தலைவரால தான் நியமிக்கப்படுறாரு. சட்டமன்றத்தோட ஒருங்கிணைந்த பகுதியாகவும் அவர் வந்து இருப்பாரு. அதுவே மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட தான் உள்ளது.
பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சரா நியமிக்கப்படுறாரு. எந்த எம்எல்ஏக்களோட எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 50 பேர்ல ஒரு 25 பேருக்கு மேல எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து அதிகமா இருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர். முதலமைச்சருக்கு நம்ம போயிட்டு நேரடியா ஸ்டாலின் சார் தான் வேணும் அப்படின்ட்டு ஓட்டு போட மாட்டோம். நம்ம தொகுதிக்கான எம்எல்ஏக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். அது மூலமா தான் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் யாருங்கிறது வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவினர் சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் சரி மொத்தமா வந்து பதவி விலகணும், ஆட்சியை வந்து கலைக்கணும். அதுதான் அந்த கூட்டு பொறுப்புக்கான அர்த்தம். உயர்நீதிமன்றம் மாநில அரசின் உச்சபட்ச நீதியமைப்பு. உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்குமான அதிகாரங்கள் உண்டு. ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு உச்சபட்ச நீதியமைப்பு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளன்னு பார்க்கும்போது உயர்நீதிமன்றம், அதே ஒரு நாட்டுக்குள்ளன்னு பார்க்கும்போது நாடாளுமன்றம் பக்கத்துல எழுதிக்கோங்க. சோ நீங்க பார்த்த லெசன் மாநில அரசு. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வந்து ரிஹர்சல் பண்ணிக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அங்க யாருன்னு கொடுத்திருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்னா சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதி தான் சட்டமன்ற உறுப்பினர். அவங்க எங்க வந்து சட்டமன்ற பேரவைக்கான கூட்டம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் கோட்டை. அந்த ஜார்ஜ் கோட்டை வந்து பிரிட்டிஷால இந்தியால முதல்ல கட்டப்பட்ட கோட்டை தான் வந்து ஜார்ஜ் கோட்டை. இப்போதைக்கு அந்த ஜார்ஜ் கோட்டை தான் சட்டமன்ற பேரவையாவும் இருக்கு, தலைமைச் செயலகமா இருக்கு. இந்தியால 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு. இந்திய நாட்டோட தலைநகர் தான் வந்து டெல்லி. ரெண்டு வகையான ஆட்சி வந்து ஒரு நாட்டுல வந்து இருக்கும். ஒண்ணு வந்து மத்திய அரசு, இன்னொன்னு வந்து மாநில அரசு. ரெண்டுமே சேர்ந்து தனக்குள்ள அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டு தான் வந்து நாட்டை வந்து ஃபுல்லா அவங்களோட ஆட்சிக்குள்ள கொண்டு வருவாங்க. அதான் வந்து கூட்டாட்சின்னு சொல்றோம். நம்ம நாடு நாடாளுமன்ற முறையை சார்ந்த ஒரு மக்களாட்சி நாடு. மத்திய அரசாங்கம் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, பிரதம மந்திரி இருப்பாங்க, ஒரு ஸ்டேட் கவர்னர் இருப்பாங்க, சிஎம் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் உள்ளடக்கியதான் மத்திய அரசாங்கம். நீ பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினரா இருந்தனா உன்னை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எம்பின்னு சொல்லுவாங்க. அதே சட்டமன்ற பேரவையில நீ உறுப்பினரா இருந்தனா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏன்னு வந்து சொல்லுவாங்க. சட்டமன்ற உறுப்பினரை எப்படி வந்து ஓட்டு போடுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணுவோன்ட்டு. 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும், உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும். நீங்க போய் உங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம். இந்த எலெக்ஷனை வந்து கண்காணிக்கிறது நடத்துறதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம்ங்கிறவங்க மாநிலத்துக்கான உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த எலெக்ஷனை மட்டும்தான் வந்து நடத்துவாங்க. எந்த கட்சி பெரும்பான்மையா வந்து வின் ஆகுதோ அந்த கட்சி தான் வந்து பார்த்தோம்னா ஆளும் கட்சின்னு சொல்றோம். அந்த ஆளும் கட்சிக்கு கீழே எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கோ, 4-5 கட்சியோ 7-8 கட்சியோ ஒரு கட்சியோ, அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சின்னு தான் வந்து சொல்லுவோம். சோ குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை நியமிப்பாரு. அந்த ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்துதான் ஒரு ஸ்டேட்டுக்கான அமைச்சர்களை வந்து பார்த்தோம்னா தேர்வு பண்ணுவாங்க. சோ நீ வந்து கவர்னராக விரும்பணும்னா 35 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். அதே நீ சீஃப் மினிஸ்டர் ஆக விரும்புற அப்படின்னா நீ கீழவையில இருந்து ஒரு உறுப்பினரா போனா 25 வயசு இருந்திருக்கணும். நீ மேலவையில இருந்து ஒரு உறுப்பினரா வந்து போன அப்படின்னா உனக்கு 30 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். ஈரவை சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்கு, ஓரவை சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்கு. இது ஸ்டேட்டுகளுக்குள்ள தான் வரும். ஈரவை சட்டமன்றம் அப்படின்னா மேலவைன்னு இருக்கும், கீழவைன்னு இருக்கும். மேலவைனா மக்கள் அந்த உறுப்பினர்கள் நேரடியா வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. கீழவைனா மக்கள் நேரடியா அந்த பிரதிநிதிகளை வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுப்பாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, கீழவையோ மேலவையோ. அந்த ஒரே ஒரு சட்டமன்றம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை ஓரவை சட்டமன்றம்னு சொல்லுவோம். நம்ம 1986 நவம்பர் 1ல தான் வந்து பார்த்தோம்னா ஊரவை சட்டமன்ற முறைக்கு வந்து மாறணும். மேலவை கிடையாது தமிழ்நாட்டுல. இப்ப பிரசன்ட்ல கீழவை மட்டும்தான். இதுவே ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவல்லன்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் ரெண்டா பிரிச்சாங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபான்னு வரும். லோக்சபா அப்படின்னா மக்களவை, ராஜ்யசபா அப்படின்னா வந்து மாநிலங்களவை. மக்களவை உறுப்பினர்களை நம்ம நேரடியா தேர்ந்தெடுப்போம், மாநிலங்களவை உறுப்பினர்களை நம்ம நேரடியா தேர்ந்தெடுக்க மாட்டோம். கவர்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் சட்டமன்றத்தோட ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தோம்னா வந்து கவர்னர். கவர்னர் வந்து இப்போதைக்கு வேந்தரா பல்கலைக்கழகங்களோட வேந்தரா இருக்கிறது கிடையாது. அவர் தலைமை வழக்குரைஞர், டிஎன்பிசியோட சேர்மன் உறுப்பினர்லாம் அவர் தான் வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்றாரு. சோ ஒரு பேரளவுக்கு சும்மா பேரு மட்டும்தான் வந்து கவர்னருக்கு. எல்லா பொறுப்பும் அந்த அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குன்னா சிஎம் தான் இருக்கு. இதே நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது பேரளவுக்கு வந்து சும்மா திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர். அதுவே பார்த்தோம்னா உண்மையான அதிகாரம்னா நம்ம பிஎம் வந்து நரேந்திர மோடி அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கு. சோ நம்ம இந்திய அரசியலமைப்புல விதி 164 சொல்லியிருப்பாங்க, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக இருப்பர். நீ ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் சரி, மொத்த அமைச்சரவையும் தப்பு பண்ணாலும் சரி, மொத்தமா நீங்க தப்பு பண்ணது வந்து எதிர்கட்சியினர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க.
சிஎம் இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பதவி விட்டு வந்து போகணும். சோ அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு சட்டமன்றம், ஒண்ணு நிர்வாகத்துறை, ஒண்ணு நீதித்துறை. இந்த சட்டமன்றம் தான் மக்களுக்கு என்ன சட்டம் வேணும் அப்படின்னு யோசிச்சு சட்டத்தை இயற்றுவாங்க. அந்த சட்டமன்றத்துல நம்ம செலக்ட் பண்ண எம்எல்ஏக்கள் வந்து அதுல இருப்பாங்க. நிர்வாகத்துறை அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம் படிக்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு ஆட்சிக்கு போவோம், ஒவ்வொரு வேலைக்கு வந்து போவோம்ல, அந்த வேலை எல்லாமே நிர்வாகத்துறை சார்ந்ததுதான். நீதித்துறை அப்படின்னா அந்த சட்டம் கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு அந்த சட்டத்தை நிலைநாட்டுறதுதான் நீதித்துறையோட வேலை. நம்ம ஸ்டேட் அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா உயர் நீதிமன்றம் சொல்லப்படக்கூடிய ஹைகோர்ட். அதே இந்திய அளவுல மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்னு சொல்லப்படக்கூடிய உச்ச நீதிமன்றம். ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்புல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம உயர்நீதிமன்றத்துக்கான கிளை நீதிமன்றம் வந்து மதுரையில வந்து இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் நீதிபதிகளோட எண்ணிக்கை சேமா இருக்கணும்லாம் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குடியரசுத் தலைவர் தான் தலைமை நீதிபதியை வந்து நியமிப்பாரு. அதே தலைமை வழக்குரைஞரை மாநிலங்களுக்காக நியமிக்கிறது ஆளுநர். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இங்க நம்ம மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்தோம்னா 62 வயசு வரைக்கும் வந்து இருக்கலாம். அதே உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி 65 வயசு வரைக்கும் வந்து இருக்கலாம். உயர் நீதிமன்றம்ங்கிறது மாநிலத்துக்கான ஹெட். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தோம்னா நீதிமன்றம் இருக்கு, தீர்ப்பாயங்களும் இருக்கு. அது எல்லாமே வந்து சுதந்திர தன்மையோட எந்தவித மக்கள் சார்பும் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்குறது மட்டும்தான் அதோட நோக்கமா வந்து கொண்டு செயல்படுது. குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு. அது வந்து திருமணம், குடும்பம் தொடர்பா இருக்கிற சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இது ரோல் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசன். நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்க்கலாம், ஊடகமும் ஜனநாயகமும். இதுல சும்மா நிறைய பாயிண்ட் சும்மா ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம தெரிஞ்ச கதையை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை பார்த்துக்கலாம் இருக்கும். ஸோ செகண்ட் லெசன் ஊடகமும் ஜனநாயகமும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. அக்கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டன. ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மள்ட்ட போனோ, ரேடியோவோ, டிவியோ எதுவுமே கிடையாது. நம்மளோட நம்புறது, நமக்கு தெரிஞ்சது அது மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது கூத்துகள்னு சொல்லக்கூடிய டான்ஸா இருக்கட்டும், இல்ல கதை மூலமா இருக்கட்டும், இல்லைன்னா பாட்டு மூலமா இருக்கட்டும், இப்படிதான் வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. அக்கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து கதை சொல்லும் போது முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை வச்சுதான் வந்து கதை சொல்லுவோம். ஒரு பழமொழி இருக்குன்னா முன்னாடி அனுபவிச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் ஒரு பழமொழி சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல ஃபுல்லா நாட்டுப்புற கலைகள்னு டான்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. ஹரிக்கதைகள் மற்றும் கூத்து போன்ற கலைகளின் மூலம் சமய கதைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. இப்போ ஹரிக்கதை, கூத்து இதெல்லாம் பண்றது மூலமா இப்படி ஒரு சமயம் இருக்கு, இந்த சமயத்துல இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. இவை அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டன. சோ இது மூலமா தான் வந்து பார்த்தோம்னா இந்த மதங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த கலைகள் நடத்துறது மூலமா தான் வந்து தெரியவே வந்தது. இச்சமய ஊடகங்கள் இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் போன்றவற்றின் கூட்டுக்கலையா தான் இருந்துச்சு. இவையெல்லாம் மக்கள்கிட்ட டைரக்டா போய் கருத்தை கொண்டு போனாங்க. இதன் மூலம் சமூகத்திற்கு பயனுள்ள கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டாங்க. ஆனா இன்றைய நவீன உடமுறை என்பது சிறு மற்றும் குறு அளவிலான கூட்டம், கருத்தரங்கு, நாடகம், பொதுக்கூட்டம் மற்றும் கருத்துப்பட்டறைகளாக உள்ளது. சோ ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னமா ஒரு குரூப் மீட்டிங் போடுறது, இல்லைன்னா வந்து கருத்தரங்கு மாதிரி வைக்கிறது, நாடகம் போடுறது, பொதுக்கூட்டம் போடுறது, இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கும். அச்சு ஊடகம்ங்கிறது மக்களோட பல்கலைக்கழகமா கருதப்படுது. அச்சு ஊடகம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வர எல்லாமே அச்சு ஊடகம்னு சொல்லுவோம். ஏன்னா இது மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும், கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகிறது. பிரிண்ட் பண்ற நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச புக்கா இருக்கட்டும், அதுதான் வந்து பார்த்தோம்னா மக்களோட பல்கலைக்கழகம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு ஊடகம் தான். ஒரு செய்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நீ அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறனாவே அது பேரு தான் வந்து பார்த்தோம்னா ஊடகம். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு தனி மனுஷனுமே வந்து ஒரு ஊடகத்தோட வெளிப்பாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஊடகத்தின் மூலம் ஊடகம்ங்கிறது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம். ஊடகம் என்பது அச்சு, ஒலி, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்குது. சோ ஊடகம்னா பிரிண்ட் பண்றது மட்டும்தான் ஊடகமான்னு கேட்டா கிடையாது. பிரிண்ட் பண்றதும் ஊடகம் தான், சவுண்டால மைக்ல பேசுறதும் ஊடகம் தான், லைட்டை வச்சு சும்மா ஏதாவது நம்ம அது மூலமா உணர்த்தினாலும் அதுவும் வந்து ஊடகம் தான். சோ எல்லா பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஊடகம் சொல்றோம். ஊடகம்னா இங்கிலீஷ்ல மீடியான்னு சொல்லுவாங்க. மீடியம் அப்படிங்கறதோட ப்ளூரல் வேர்டு தான் வந்து பார்த்தோம்னா மீடியா. ஊடகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து மீடியா. அது சிங்குலர்ல சொல்லணும்னா வந்து மீடியம். அதே ப்ளூரல்ல சொன்னா அதுதான் வந்து பார்த்தோம்னா வந்து மீடியா. அப்போ இந்த உங்களுக்கு வந்து மீடியாங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டுங்கிறது இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்ததுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மக்களோட பல்கலைக்கழகமா இருக்குது அச்சு ஊடகம். செகண்ட்